ஹாய் கைஸ், வணக்கம். அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் நடக்கிற ரோடு அண்டர் பிரிட்ஜ் ஒர்க் தாங்க இந்த வீடியோவில் ஒரு ஷார்ட் கவரேஜ் பண்ணியிருக்கிறேன். இந்த அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து சென்னை சென்ட்ரல் அரக்கோணம் செக்ஷனில் நடுவில் வர ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேஷன். அம்பத்தூரில் வந்து நிறைய ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், ஸ்கூல்ஸ், காலேஜஸ்லாம் நிறைய இருக்குதுங்க. ஸோ அதனால் எப்போவுமே சென்னையில் இருக்கிற ஒரு பிஸியான ஒரு ரயில்வே ஸ்டேஷன் சொல்லலாம் அம்பத்தூர். இந்த அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற ரயில்வே கேட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணதுக்காக தாங்க இந்த சப்வே ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா அடிக்கடி கேட் மூடுறதுனால இந்த பகுதி மக்களுக்கு ரொம்பவே இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது இந்த கேட் ப்ராப்ளம்னால. ஸோ அதுக்காக இந்த கேட்டை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணதுக்காக இந்த ரோடு அண்டர் பிரிட்ஜ் ஒர்க், அதாவது லிமிட்டட் யூஸ் சப்வே ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்த ட்ராக்கு கீழே அந்த சப்வே ஒர்க் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த சப்வே ஒர்க் வந்து எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடில் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆர்சிசி காங்க்ரீட் ஸ்லாப் யூஸ் பண்ணி தாங்க இந்த சப்வே ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ட்ராக்கு கீழே பள்ளம் நோண்டி ப்ரீகாஸ்டாக இருக்கிற காங்க்ரீட் ஸ்லாப்பை யூஸ் பண்ணி இந்த கிரேன் மூலமாக அந்த பள்ளத்தில் இறக்கி ஹைட்ராலிக் ஜாக் யூஸ் பண்ணி அந்த ஸ்லாப்பை வந்து புஷ்புல் மெத்தடில் ட்ராக்கு கீழே ஆல்ரெடி ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கிரேன் யூஸ் பண்ணி தாங்க பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் ட்ராக்கு கீழே அந்த சப்வே ஒர்க் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இது வந்து நான் லாஸ்ட் வீக் எடுத்த வீடியோ. ஸோ அப்போ பார்க்கும்போது ட்ராக் கீழே ஒர்க் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 2 நாள் முன்னாடியே சதர்ன் ரயில்வே சைட்லேருந்து ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்த சப்வே ஒர்க் பற்றி. இதுதாங்க இந்த ஆர்சிசி காங்க்ரீட் பாக்ஸ் ஸ்லாப், ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி தாங்க கீழே ட்ராக்கு கீழே அந்த சப்வே ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஒர்க் வந்து ரயில்வே போர்ஷன், அதாவது அந்த ட்ராக்கு கீழே நடக்கிற அந்த சப்வே ஒர்க் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ட்ராக்குக்கு எய்தர் சைடு, அந்த சைடு அப்ரோச் ரோடு ஒர்க் தாங்க பண்ண வேண்டியது இருக்குது. அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பண்ணணும் அந்த வேலை. அதாவது சென்னை கார்பரேஷன் அந்த ஒர்க் வந்து அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஸோ இந்த வழியாக தாங்க அப்ரோச் ரோடு ஒர்க் வந்து பண்ணுவாங்க. அதாவது கீழே அண்டர் கிரவுண்ட்லேருந்து கிரவுண்ட் லெவலுக்கு ரேம்ப் ஒர்க் வந்து பண்ண வேண்டியது இருக்குதுங்க. ஸோ அது வந்து கூடிய சீக்கிரத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி இப்போ கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோ லாஸ்ட் வீக் எடுத்தது. மேபி இந்த வீக்கில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், அதை பற்றி எனக்கு தெரியல. மேபி அடுத்த வாட்டி அம்பத்தூர் போனால் இன்கேஸ் அப்ரோச் ரோடு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுவும் வீடியோவாக எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சதர்ன் ரயில்வே சைட்லேருந்து இந்த ட்ராக்கு கீழே அந்த சப்வே ஒர்க் வந்து இந்த ஆர்சிசி ப்ரீகாஸ்ட் ஸ்லாப் யூஸ் பண்ணி புஷ்புல் மெத்தடில் ஹைட்ராலிக் ஜாக் யூஸ் பண்ணி அந்த மெத்தடில் இந்த சப்வே ஒர்க் வந்து ட்ராக்கு கீழே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த அப்ரோச் ரோடு ஒர்க்கும் கூடிய சீக்கிரத்தில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த ஒர்க் வந்து முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் இந்த ஒர்க் முடிஞ்சிச்சுன்னா இந்த அம்பத்தூர் பகுதி மக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ட்ராக்கை சேஃபாக கிராஸ் பண்ணதுக்கு இந்த சப்வே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த லிமிட்டட் யூஸ் சப்வே வந்து வெறும் 2 வீலர் 3 வீலர் ஆட்டோ போகிறதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த ஒர்க்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண பிறகு இந்த பகுதி மக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது இந்த சப்வே. ஸோ இதுதாங்க இந்த அம்பத்தூர் சப்வே ஒர்க் பற்றின ஒரு லேட்டஸ்ட் அப்டேட். நன்றி, வணக்கம்.